சரணம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் ஒள்ளியவாகி போதாங்கதனுக்கொன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்ற அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் ஒரு பெரிய சரித்திரத்தை நம்ம முன்னாடி கொண்டு என்ன விகசித்து காண்பிச்சு தரார். பிரகலாதனோட சரித்திரம் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இரண்யகசிபுக்கு பசங்கள் நிறைய 4 ஆம்பளை பசங்க அப்படின்னு சொன்னால் அவள் கையாத்துவுக்கு ஒரு குழந்தையா பசங்க பறக்கிறது. ஆண் குழந்தை பறக்க உடனே பிரகலாதனோட பறக்கும் பொழுது அவன் ஒரு தபஸ் பண்ணுறதுக்காக போகிறான். அப்போ அந்த தபஸ் பண்ணுறதுக்கு போகும்போது இவளை எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமாக கொடுத்துட்டு போனோம். ஏன்னா என்ன ஆகுது, அவளுக்கு டெலிவரி டைம் வரும், பிரசவிக்கிற சமயம் வந்ததுன்னா அவளை எங்கேயான ஒரு இடத்துல வச்சுவிட்டு பத்திரமா இருக்க போனோம்னு. ஆனால் எல்லாருக்கும் தெரியறது இந்த பையன் அவளோட வயத்தில் பறக்க போகிற அடுத்த சிசு ஜனிச்சுதுன்னு சொன்னால் அது தேவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமாக இருக்கும், அவளுக்கு சகாயம் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். ஆனால் இந்திரனுக்கு என்னமோ எப்போவுமே அவனுக்கு நெகட்டிவ் மைண்டு தான், எதிர்மறையான கருத்துக்கள் தான் மனசுக்குள்ளே எப்போவுமே வரும். முதல்ல எடுத்தோடனே எல்லாரும் சௌரியமாக இருப்பா, நம்மளும் அவளோட சேர்ந்து சௌரியமாக இருப்போம்னு அவனுக்கு தோணவே தோணாது. அது அவனோட அந்த இருக்கிற சீட்டுனால இருக்கிற கர்வமா இல்லை அவனோட சுபாவத்திலேயே அப்படி தான் இருப்பானா அது தெரியாது. அந்த சிருஷ்டியில் அந்த ஈஸ்வர சித்தம் அவனுடைய நடவுடைய பாவனையில் என்னெல்லாம் அவனுக்கு லீலைகள் காட்டி தரதுன்றது நமக்கு தெரியாது. நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு என்ன ஒரு ஹோல்டும் இல்லை. இருந்தாலும் அவனுக்கு ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் வரும்போது கயாத்துவை எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டின்னு போகணும், எப்படி நம்ம அத்தியனத்தில் ஆயிடுச்சுன்னு போனோம் அவளை அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் ஒரு சமயமான நல்ல சமயத்தில் அவர் நாரதர் கயாத்துவை தன்னுடைய லோகத்துக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு அழிச்சுன்னு போய் அவளுக்கு என்ன பிரசவிக்கிற வரைக்கும் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு அழிச்சுன்னு போகிறார். அப்படி போகும்பொழுது தினமும் அப்படி அழிச்சுன்னு போயிட்டார். அங்கே இருக்கா தினமும் கயாத்துவுக்கு என்ன பண்ணுறார், நாரதர் நிறைய விஷ்ணுவை பற்றின கதைகள், நாராயணனை பற்றின சிறப்பு என்ன விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கார். சில நேரத்தில் அவள் அந்த பிரசவிக்கிற அந்த காலத்தில் இருக்கா இல்லையா, ஒரு தாய்மை காரணமாக சில நேரத்தில் அவள் என்ன கண் அசந்து போயிருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளேருந்து ஊங்கூட்டுற சத்தம் கேட்கும். அப்போது நாரதருக்கு தெரிஞ்சிடும். நம்மளை போல இருக்கிறவாளுக்கு வேணால் சாதாரணப்பட்டவாளுக்கு அது தெரியாது. ஆனால் நாரதருக்கு நன்னா தெரிஞ்சு விடுறது, உள்ளே இருக்கிற சிசுவுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் காது கேட்குறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் தொடர்ந்து அந்த கதையை நிறுத்தாமல் ஸ்ரீமன் நாராயணனோட சிறப்பு குணாதிசயங்களையும் அவருடைய என்ன கடித கடனா சாமர்த்தியத்தையும் தினமும் அவருக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கும்போது அதை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை நல்லபடியாக அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு விடுறது, நல்லபடியாக அது மனசுக்குள்ளேயே வாங்கி விடுறது. ஆனால் அது என்ன பண்ணுறது, டெலிவரி இல்லை இல்லையா. பிரகலாதன்னு சொன்னால் பிரஹ்லாத் ப்ளஸ் ஆஹ்லாத் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்கிற நல்ல விஷயத்தையும் அது நல்லா கிரகிச்சின்னு விடுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டெலிவரி ஆகுது, பிரசவிக்கும் போது அந்த குழந்தை வருது. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னால் அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பிரகலாதன் அப்படின்னு பேர் வச்சு அங்கே இருக்க. எல்லாத்தையும் தாண்டிட்டு அவளை பிரசவித்த பிறகு குழந்தையெல்லாம் அழிச்சுக்கிண்டு இரண்யகசிபு வரும்போது அவளும் அந்த பிரசவித்துட்டு குழந்தைய அழிச்சுட்டு அரண்மனைக்கு வந்துவிடுறான். இரண்யகசிபு பார்க்குறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். எல்லாமே நன்னா தான் நடக்கிறது. குழந்தைக்கு 4 வயசு ஆகுது. அதுக்குள்ளே அதுக்கு என்ன பண்ணணும், அக்ஷராபியாசமெல்லாம் பண்ணி வச்சு அதை கொண்டு ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்றான். பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டா என்ன ஆகும், அந்த ஊரில் எப்போவுமே என்ன செய்யணும், கதை இரண்யனை பற்றி தான் வசத்தியாக சொல்லணும். இரண்யகசிபு தான் சிறப்பானவன், அவன் தான் உலகத்துக்கே தலைவன், அவனுடைய எல்லா வேலைகளும் அவனே பார்த்துப்பான், அந்த ஊரில் சிறப்பானவன் அவன் தான்னு அவள் அதுவே சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் இந்த பையனுக்கு அதை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்த்து விட்டா அதெல்லாம் இவனுக்கு மனசிலே வாங்க முடியல. அது என்ன பண்ணுறது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்படி தான் நாராயணன் தான் சிறப்பானவன், அவன் தான் தூணிலும் இருப்பன் துரும்பிலும் இருப்பன், இவனை பற்றின வித்தியாசமான யோசனையே எங்கேயும் இருக்காது, அவன் தான் எல்லாத்துக்கும் சொன்ன சொல்லிலும் முரண் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கு. அவர் யாருக்கெல்லாம் இது தெரியாதுன்னு சொன்னான். அவர் அந்த 2 பாடம் சொல்லி கொடுக்குற 2 ஆசிரியரும் ரொம்ப
அவஸ்தைப்படுகிறார். என்னடா இந்த பையனானா எத்த சொல்கிறது, இது ராஜா விட்டு பையன், இதனோட சேர்ந்து பாக்கி பசங்களுக்காகவும் அவன் சொல்லித்தரான். சில நேரத்தில் வாத்தியார்லாம் வரத்துக்கு கிளாஸ்க்கு வரத்துக்கு கொஞ்சம் நாழியாருது அப்படின்னா, இப்போ தான் இந்த காலத்தில் பசங்கள்லாம் வாத்தியார் வரத்துக்குள்ளே பெரிய அரட்டைலாம் அடிக்கிறது கிளாஸ் ரூமில் இல்லை. அப்போது பிரகலாதனோட காலத்துலேயும் அதெல்லாம் பண்ணுவாளாம். ஆனால் அது அரட்டை இல்லை, பசங்க எல்லாமா சேர்ந்து பஜனை கிளாஸ் ஒன்று ஆரம்பிக்கும், நமோ நாராயணா சொல்லிட்டு இருக்கோம். 25 பசங்களாக சேர்ந்து நம்ம வாத்தியார் பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ சத்தம் போடுறாங்க அப்படின்னா, என்ன சத்தம் போடுறதுன்னு பார்த்தா, எதுவுமே ராஜாவோட சிறப்பை சொல்லாமல் அண்ணன் இந்த 14 லோகத்துக்கும் யார் சிறப்பானவனோ அவனை பற்றி சொல்லிட்டு இருக்குது. எல்லா பஜனை நடக்கிறது, அப்புறம் நாமாவளி கீர்த்தனம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸ்மரணம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் சொன்னால், ஸ்வரணம், கீர்த்தனம் அப்படின்னு சொன்னால் நினைக்கிறது மட்டும் இல்லை, பெரிய கீர்த்தனம் எல்லாம் நடக்கிறது. அந்த வாத்தியார் என்ன இப்படி சொல்கிறியப்பா, இப்படி பண்ணுறியே அப்படின்னு, நீங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் சொல்கிறது இந்த தெருவில் இந்த ஊரில் இருக்கிற ஒரு ராஜாவை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருக்கங்க. நாங்கள் இந்த 27 இல்லை 14 லோகத்துக்கும் இருக்கிற ஒரு அந்த எல்லாத்துக்கும் சொத்தாக படிக்கிறவன் யாரோ ஸ்ரீமன் நாராயணனை பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு தலைவனை பற்றி தான் சொல்கிறாங்க, அவன் சாதாரணப்பட்டவன். நான் ஒரு தலைவனை பற்றி சொல்கிறேன், அந்த 14 லோகத்துக்கும் அவன் தான் தலைவன், அவன் தான் இந்த என்ன உலகத்தையே ஏற்படுத்தினவன். அந்த கதையை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் செய்கிற வேலையை தான் நானும் செய்கிறேன் அப்படின்னு அந்த பிரகலாதன் அவன் 2 வாத்தியாருக்கும் இப்படி ஒரு கன்வின்சிங் ரிப்ளை சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நாள் ஆச்சு, கதை இதெல்லாம் பாடலாம் சொல்லி கொடுத்தாங்களே, எப்படி என்னம்மா படிக்கிறான் பிரகலாதன் அப்படின்னு கேட்டால், அந்த பையனை கூப்பிட்டு வந்து சொல்கிறான், என்னடா படித்த அப்படின்னு. இதெல்லாம் படித்தேன், இப்படி இருந்தது. நாராயணன் தான் எல்லாருக்கும் சிறப்பானவன். அது யாராவது நாராயணன் உங்களுக்கு தெரியாதா? அது கூட இவ்வளோ தூரம் இருக்காங்க, இல்லை நாராயணனை பற்றி தெரியாதா அப்படின்னு அந்த பையன் நாராயணனோட என்ன சிறப்போ அதோ சொல்கிறது. அப்போது அந்த இரண்யகசிப்புக்கு ரொம்ப கோபமாக வருது. என்ன இது, இந்த வாத்தியார் 2 பேரும் இப்படி தப்பாக சொல்லி கொடுத்துருக்காளே அப்படின்னு. என்ன கூப்பிடு அப்படின்னு சொன்னால் வாத்தியாரெலாம் 2 பேரும் பயந்து நடுங்கிட்டு வந்து நிற்கிறான். இல்லை, அவன் ரொம்ப நாளாகவே இப்படி தான் சொல்லிட்டு இருக்கான், இதே எனக்கு முதல்லே சொல்லலை அப்படின்னா அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுடுறான். இது எப்படியோ தெரிஞ்சுடுத்துன்னு சொல்லிட்டு, அது எப்படி இருந்தாலும் நம்ம இந்த குழந்தைய நம்ம விட்டு வெளியில் தள்ளிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு கையாத்துக்கிட்ட கூட இதை பற்றி சொல்லாமல் என்ன பண்ணுறான், கையாத்து விட்டே குழந்தைக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்க சொல்கிறான், மலையிலேருந்து உருட்ட சொல்கிறான். அப்போ சொல்லும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுறது, நெஞ்சில் பிடிச்சிட்டு, ஐயோ கிருஷ்ண நாராயணா, என்னோட நெஞ்சுக்குள்ளே இருக்கே, என்னை உருட்டி விட்றாலே, என்னோட சேர்ந்து உனக்கும் அடிபடுமே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நெஞ்சை பிடிச்சிட்டு உருட்டிக்கிட்டே வருது. ஆனால் ஒரு 2 படிக்கிட்டு உருட்டின உடனேவே அந்த குழந்தை என்ன பண்ணுறது, எந்த பாறையுமே இல்லை, அது அப்படியே ஒரு பூ போல் மெத்தை போல் இருக்க மெத்தையில் உருட்டுன்னு பண்ணுற மாதிரி பத்திரமா இறங்கி வந்து விடுறது. பாலை கொடுத்துருக்குன்னு அடியாக விஷத்தை கலந்து அம்மாவையே கொடுக்க சொல்கிறான். வேறு யாரான கொடுத்தா குழந்தைக்கு மாற்றி கொடுத்துடுவாளோன்னு அவளை சொல்கிறேன். ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதுக்கு வச்சுட்டு, நாராயணா இது என்ன இருக்கோ அதை நீ பண்ணிக்கணும், நீ உனக்கு இருக்க உள்ளுக்குள்ளே உண்மையிலே விஷத்தை கொடுத்துறேன், என்னை மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சாப்பிட்றது. ஆனால் அது அந்த பால் அந்த குழந்தைய ஒன்றுமே செய்யலை, அது பாட்டுக்கு செரிமானம் ஆகிடுறது. இப்போ உள்ள சுவாமி ரொம்ப கஷ்டப்படுறார், என்னடா இந்த குழந்தைக்கு இவ்வளோ கஷ்டம் வருதேன்னு. இருக்கும், பொறுமையாக இருக்கும், there will be a day for it. அப்போ தான் சரியான சமயத்தில் தான் வெளியில் போய் குழந்தைய காப்பாற்றணும்னு நிறைய இடரெல்லாம் தரான். அப்புறம் நெருப்பில் கூட்டி இறக்க சொல்கிறான். ஏன்னா அவனுடைய சகோதரி ஒத்தி, அவளுக்கு என்ன பண்ணாது, நெருப்பு அவளை சுடாது, ஆனால் யார் அதில் போட்டாலும் சுட்டுவிடும் இல்லையா. நெருப்பு என்ன அதனோட சுபாவம் சொல்கிறது தான். அவளை கூட்டு மடியில் உட்காந்து வச்சு அவளோட சேர்த்து குழந்தைய எரிச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் ரொம்ப தவறானது இந்த விஷயம். ஒரு பாகவதன், பரம பாகவதன் பிரகலாதனை பற்றி அவனுக்கு யாரோ துன்பம் செய்தான்னா அதை நம்ம சொல்கிறது கூட தவறு தான். ஆனால் சுவாமியோட சிறப்பை சொல்லணும் இல்லையா. அதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோன்னா கூட சுவாமி காப்பாற்றுறார். நம்ம அதுக்கு அந்த மாதிரி கஷ்டத்துக்கு நடுவில் நாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்படலை. அதனால் சுவாமி நம்மளையும் அதே போல் காப்பாற்றுவான். நாளைக்கு இப்போ காத்துன்று அப்படின்ற வார்த்தையை நரசிம்மன் கிட்ட கிடையாது. நிருசும்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமியகம்னு எந்த நேரத்துலையும் சுவாமியை நம்ம கூப்பிட்டுடா உடனே வந்துவிடுவார். அப்படின்றதுனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அப்படியும் அவளோட இருந்தால் கூட அவள் தான் அதை பொசிக்கி விடுற, அந்த நெருப்பை அவளை பொசிக்கி விடுறதே தவிர குழந்தைக்கு ஒன்றுமே ஆலை. ஒரு சமுதிரத்தில் கொண்டு தள்ளி விடுறான். இந்த கதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தான். சமுதிரத்தில் அது எப்படியான மேலுக்கு வந்துட போகிறதுன்னு சொன்னால், அப்படி இல்லாமல் அந்த கிணத்தெல்லாம் கட்டி விட்டா கூட அதுலேருந்து குழந்தை எப்படியோ மேலே வந்து விடுறது. என்ன பண்ணுறது, நாராயணா என்னை பத்திரமா இரு, என்னோட சேர்ந்து ஒன்றையும் அமுக்கி விட போகிறாளே, ஏன்னா சின்ன குழந்தை இல்லையா, அதுக்கு மேலே அவனால் அதை பரிபாலித்துக்க முடியல. இருந்தாலும் குழந்தை தப்பிச்சுன்னு வருது. இதே மாதிரி நிறைய நாள் போகிறது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவன் யோசித்து எப்படியான இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறான்.
இதுக்கெல்லாம் அது பயப்படலை. மேலே ஒரு நாளைக்கு வரும்பொழுது ஒரு சாயங்காலம் ஆறுது. இப்போது இந்த மாதிரி என்னவோ சொல்கிறியே, நீ அங்கே இருப்பான் இங்கே இருப்பான்னு சொல்கிறியே, இந்த இந்த ஊரில் இருப்பானா, இந்த ஊரில் இருப்பானா, இந்த மாளிகையில் இருப்பானா அப்படின்னு இரண்யகசிப்பு பிரகலாதனை பார்த்து அந்த சின்ன குழந்தைய கேட்குறான். ஏன் இருக்க மாட்டான்? எங்கேயும் இருப்பான். என்ன, தூணிலும் உளன் துரும்பிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன். உனக்கும் அந்தரியாமி அவன்தான், எனக்கும் அந்தரியாமி அவன்தான். என்னை பார்த்து நீ தவறான கருத்துக்களை வளர்த்துக்கிற, ஆனால் அது ஏன்னு தெரியல. உனக்குள்ளே இருக்கிறவனும் அவன் தான். நீ ஒன்று கொஞ்சம் மனசை உள்நோக்கி பார்த்தியான இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணிட்டியான ஒன்றுக்குள்ளே அவன் இருக்கிறதே உனக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு ஏன் அது பார்த்துக்கிறதுக்கு அவகாசமே இல்லை அப்படின்னு இந்த குழந்தை ரொம்ப கேஷுவலாக அப்பாவை பார்த்து கேட்குறது. ஆனால் அது என்ன அம்மா சொல்கிறான், அவன் அதை மனசில் வாங்கலை. அப்போ அது என்ன சொல்லிக்கிறான், எங்கேயா இருந்தாலும் யாரான அவனுக்கு ரொம்ப சந்தேகம் வாழ்ந்து விடுறது இல்லையா, அந்த பீதி மனசுக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால் தானே தன்னோட அரண்மனைக்குள்ளே ஒரு இடத்த பார்த்தானே, அந்த தூணை தட்டி காமிச்சு இதுக்குள்ளே இருப்பானா உன்னுடைய நாராயணன், உனக்கு அவ்வளோ சாமர்த்தியமா, அங்கே இருப்பானா சொல்லி பார்க்கலான்னு. ஏன் அப்படி சொல்கிற? எங்கேயும் இருப்பான்ப்பா, எங்கும் உளன் எங்கும் உளன். அந்த எங்கும் உளன்றதை நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சொன்னால் இஸ் லிவிங் எவ்ரிவேர் அப்படின்னு ஆகிடும். ஆம்னி ப்ரெசன்ட் ஆம்னிபொட்டன்ட் அப்படின்ற அந்த வார்த்தைக்காக அந்த குழந்தை அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறது. எங்கேயும் உளன் எங்கும் உளன் அப்படின்னு. அவள் உடனே அவள் தட்டி காமிக்கிறான். அதை தட்ட உடனே என்ன ஆகுது, அந்த பெரிய சிரிப்பு சத்தம் கேட்குறது. அப்போ அவனுக்கு உள்ளூர ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நல்ல பயம் வந்து விடுது. இன்னும் இவ்வளோ பெரிய சத்தம் கேட்குறது, என்ன இப்படி சிரிக்கிறதேன்னு. ஆமாம், அவனை வர சிரிக்கட்டும், என்னதான் அவர் சுவாமி இருக்கார், இங்கேயும் இருக்கார் அப்படின்னா. அது உடனே அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அந்த தூணை பிளந்துக்கண்டு சுவாமி வந்து நரஹரி அப்படி வரார். எப்படி? அவன் தானே கேட்டான், மிருகம் பாதி இருக்கணும், மனுஷன் பாதி இருக்கணும், வெறும் சிங்கமே என்னை அடிக்கக்கூடாது, வெறும் மனுஷனே என்னை அடிச்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் அவன் வந்து என்ன கிளாஸ் கேட்டு வாங்கிட்டே இருக்கான். எதுலையுமே இல்லை. பிரம்மா என்ன பண்ணுறாரு, ஓகே எல்லாத்துக்கும் ஒரு ஆள் கரெக்டாக சொல்லி அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டே இருக்கார். கடைசியில் பார்த்தா இப்படியெல்லாம் கொடுத்தா என்ன செய்யறது அப்படின்றத யோசித்து ஒரு மேலே வரைக்கும் மிருகமாகவும் இடுப்பு கீழே மனுஷனாகவும் ஒரு பண்ணிட்டு ரொம்ப கருணையே வடிவாக வரணும்னா. ஆனால் அவன் பண்ண தன்னுடைய பரமபக்தன் ஆப்தன் சுவாமிக்கு ரொம்ப சிறப்பான கருத்துக்களை சொல்லக்கூடியவன். அவனை போய் நீ வந்து இத்தனை பாடுபடுத்தி அங்கே போட்டு இங்கே போட்டு நெருப்பில் போட்டு தண்ணீர் ஜலத்தில் போட்டு ஒரு மலையிலேருந்து உருட்டி விஷம் கொடுத்து எவ்வளோ தப்பு பண்ணுற என்னோட பக்தன்கிட்ட எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒன்று நான் சரி பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்துட்டு அவனை அப்படியே இழுத்துக்கொண்டு போய் அவனோட என்ன நிருசிம்மன் வந்து இரண்யகசிப்பை என்ன பண்ணுறார், வதம் பண்ணிவிடுறார். சுவாமி அப்போ கேட்ட சுவாமி கையில் என்ன இல்லை, ஒரு ஆயுதம்லாம் இல்லை, தன்னோட நகத்திலேயே சுதர்சன பகவானையா கூட்டின்னு வந்து நகத்தாலேயே அவனை இது பண்ணி சரி குழந்தைய அவனை சரி பண்ணிவிடுறார். அந்த குழந்தை அவனை பார்த்து பயப்படுறதா சுவாமியே பார்த்தேன்னு கேட்டால் பிரகலாதன் வந்து அடடா சுவாமி இப்படியா சொல்லியிருந்தோமே, ஆனால் இப்படி ஒரு உருவமாக இருக்கே, சரி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பயந்துக்கிட்டு ஒரு ஓரமாக நிற்கிறது. குழந்தைய கூப்பிட்ட உடனே கிட்டக்க கூப்பிட்டு குழந்தைய தலையை தடவி சிறப்பாக இருந்து அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணுறார் நிருசிம்ம சுவாமி. இதெல்லாம் நம்ம பெரியவாளாக பார்க்கும்பொழுது அந்த பிரகலாதனுக்காக சுவாமி அந்த நிருசிம்ம கர்ப்பம் அந்த தூணுலேருந்து விளந்து கொண்டு வந்ததுனால இன்றைக்கும் எல்லா தூணுலேயும் சுவாமி இருக்கார் தான். ஆனால் தூணெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன பிதாமகி. அப்போ நமக்கு ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்துக்கே தந்தை. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்லியிருக்கார், நீ இந்த உலகத்துக்கே நான் தாண்டா அப்பா, என்கிட்டேருந்து வந்தது தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு என்ன முன்னிறுத்த வச்சு பார்த்தோம் என்ன சொன்னால், இந்த உலகத்துக்கே தகப்பனார்ன்றது யார், ஸ்ரீமன் நாராயணன் தான். அப்போ ஸ்ரீமன் நாராயணனே வெளியில் கொண்டு கொடுத்தது அந்த ஸ்தம்பம். அப்படின்னு என்ன, அந்த ஸ்தம்பம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிதாமகி அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகர் ஒரு சிறப்பான ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், அதுக்கு நம்மளுக்கு ஒரு கருத்தை காட்டித்தரார். அந்த அடிப்படையில் இந்த பெருமாள் வேளுட்டர் அந்த பிறையீற்ற அனல் விழி பேழ்வாய் என்ன நெருப்ப கக்கக்கூடிய ஒரு கண் விழிகளை பார்த்துக்கிண்டு என்ன இங்கேயும் இருக்கலே அங்கேயும் இருக்கலேன்னு சொன்னால், தூணிலும் உளன் துரும்பிலும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், நான் சொல்லக்கூடிய சொல்லிலும் இருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிறையீற்ற அனல் விழி பேழ்வாய். பெரிய வாயெல்லாம் வச்சுக்கிட்டு வாயை நரமடங்கலாய் வந்து என்ன நிற்கிறார் சுவாமி. அவனை இரண்யகசிபுவை வதைக்கிறதுக்கு வெளியில் வர வந்தவுடனே இருக்க அந்த சுவாமியை நான் இங்கே திருவல்லிக்கேணியில் பார்த்தேன்.
என்ன பிறையிட்டானால் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கம், ஒரு தெளிவான இருக்க. இது வதம் பண்ணியாச்சே. அப்புறம் சுவாமியை என்ன பண்ணுறார், பிரகலாதனை கூட்டு மடியில் வச்சுக்கிண்டு, என்னை என்ன பண்ணிட்ட, உன்னுடைய தகப்பனாரை இப்படி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுத்து, உன்னை ரொம்ப சிரமப்படுத்தினான் இல்லையா அப்படின்னு சொல்லி சுவாமி என்ன பண்ணுறார், அவனுக்கு நீ என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னா. எனக்கு ஒன்றும் வரமெல்லாம் வேண்டாம், உன்னிடத்துல மாறாத பக்தி இருந்தால் போகிறோம், உன்னை எப்பவும் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற, எல்லாம் அதெல்லாம் கிடைக்கும், அவனுக்கும் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சுவாமி இனி என்ன பண்ண மாட்டேன், உன் வம்சத்தில் இருக்கிறவ யாரையும் இந்த மாதிரி வதம் பண்ண மாட்டேன், உனக்கு ரொம்ப மனசில் பீதி வந்துடுது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தலையில் தடவி சிறப்பாக இரு அப்படின்னு சொல்லி தன்னோட அவதார நேரத்தை சுவாமி அந்தர்தானம் முடிச்சுக்கிறார். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நடந்த ஒரு அவதாரம் இது. ஆனால் சுவாமி என்ன பண்ணுவார், மகா கிருபாளு, என்ன கேட்குறமோ, என்ன நேர்மையாக இருக்குமோ, எந்த கேட்டகரியில் ஒரு 10லேருந்து 1லேருந்து 11 வரைக்கும் ஒரு ஸ்கேல் வச்சுப்போம். நம்மளாம் சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிக்கிறோம் இல்லை, அதனால் ஒரு ரேட்டிங் ஸ்கேல் 1லேருந்து 11 வரைக்கும் வச்சுட்டு எத்தனை நம்பரில் நம்ம நம்மளோட நேர்மையும் உண்மையும், ட்ரூத்ஃபுல்னஸ் டு த செல்ஃப், சின்சியரிட்டி டு யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணிண்டா அதில் எந்த நம்பரில் இருக்குமோ அந்த நம்பர்லேருந்து என்ன ஓவர் த பீரியட் நம்மளை இன்னும் மேலுக்கு ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னனுப்பார். அந்த இருக்கிற நம்பர்லேருந்து நம்மளை சிறப்புப்படுத்தி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தயாராக காத்துருப்பார். அந்த சுவாமியை நான் திருவல்லிக்கேணியில் பார்த்தேன், தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கை ஆழ்வார் இங்கே பெரிய அளவில் சிறப்பான அளவில் தன்னுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு நிறுத்துகிற அளவுக்கு அதை அவர் அனுபவித்து சொல்கிறார். நம்மளும் இதை தொடர்ந்து மனசு பூர்த்தியாக அனுபவிச்சுப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.